காதல் திருமணம் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டா, இதனை கடவுள் தடை செய்கிறாரான்னு சொன்னா, நிச்சயமாக கடவுள் தடை செய்யவில்லை. சாஸ்திரமும் இதனை எதிர்க்கவில்லை. அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு 3 விஷயங்களுக்கு பிரச்சனை என்பது வரக்கூடாதுன்னு சொல்றார். எந்த 3 விஷயங்கள்னு சொன்னா, முதலாவதாக அவரவர்களுடைய சுய தர்மம், ஸ்வதர்மம்னு சொல்றா இல்லையா, தங்களுடைய தர்மத்திற்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, தங்களுடைய குடும்பத்திற்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த பெற்றோர்களுக்கு அது எந்த விதத்திலும் தீங்கு நேர்த்து விடக்கூடாது என்பதற்காக. மூன்றாவதாக, இந்த சமூகத்திற்கு அது எதிரானதாக இருக்கக்கூடாது. இந்த சமூகத்திற்கும் அந்த சமுதாயத்திற்கும் இந்த திருமணத்தின் மூலமாக எந்த விதமான பாதிப்பும் உண்டாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. இதற்கு உட்பட்டு அந்த காதல் என்பது இருந்தால் நிச்சயமாக நீங்கள் காதல் திருமணத்தை செய்து கொள்ளலாம். புராணங்களிலே கூட காதல் என்று சொன்னாலே அங்க கிருஷ்ண பரமாத்மா நினைவிற்கு வருகிறார். அதே மாதிரிதான் அந்த காதல் திருமணம் என்று வரும் பொழுது வள்ளி திருமணத்தை மிகவும் பிரதானமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தானே. அவ்வளவு ஏன், ராமபிரான் கூட அந்த சுயம்வரத்திற்கு செல்வதற்கு முன்னாலேயே விஸ்வாமித்திர மகரிஷி அழைத்து செல்லும் பொழுதே கூட அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். கம்ப நாட்டாழ்வார் அழகா பிரிச்சு வச்சிருப்பார். எப்படி சொல்லி இருப்பார், அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லியிருப்பார் தானே. அங்கேயே காதல் என்பது பரிமாறி கொள்ளப்பட்டிருக்கிறது தானே. ஆக காதலுக்கு சாஸ்திரம் எதிரானது அல்ல, அந்த காதல் திருமணத்திற்கும் எதிரானதல்ல.